வெல்கம் பேக் டு கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சண்டே ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை சாப்பிட்டுட்டு தூங்கினா ஒரு குட்டி தூக்கம் போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு மட்டன் குழம்பு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்துட்டு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் குழம்பு. நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே வந்துட்டு நம்ம செய்கிற ஒரு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் பவுடர்லாம் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் இன்னும் நீங்கள் குறைச்சிக்கலாம். 2 பட்டை, 4 கிராம்பு வந்துட்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆற வச்சு வறுத்து நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்பைசஸ் கூட நம்ம ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் வந்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய் எல்லாத்தையுமே நம்ம போட்டு இப்போ வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும். அப்புறம் குழம்போட ஸ்மெல்லே குழம்போட டேஸ்ட்டே வந்துட்டு நமக்கு அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக போட்டு மிக்சியில் வந்துட்டு நம்ம அரைக்கக்கூடாது. ஸோ ஆறுன அப்புறமா தான் வந்துட்டு நம்ம அரைக்கணும். ஸோ நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும், அந்த பச்சை வாசனைலாம் போகிற அந்த ஸ்மெல்லு வந்துட்டு தெரியும். அந்த டைம் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்பைசஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அதே பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் போடாமல் கூட நம்ம இந்த குழம்பு வைக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டிங்கன்னாலும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபைனலி வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் பவுடர் கூடயே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் கொஞ்சமாக வந்துட்டு மட்டன் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலா வச்சு. இந்த மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேங்க. நல்லா 3-4 வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் இப்போ வந்துட்டு நான் மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆயிலில். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மட்டனில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த கவுச்சி வாசம் வந்துட்டு நமக்கு வராது. ஸோ நல்லா இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூள் ஆட் பண்ணி நல்லா
வறுத்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கல்லுப்பு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி கூட நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 7 விசில் விட்டுடுங்க. மட்டன் நல்லா வேகணும் இல்லையா? ஸோ அதனால் நல்லா தாராளமாக ஒரு 7 விசில் வைக்கலாம். இப்போ நான் 7 விசில் விட்டதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், மட்டன் வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சுங்க. செம்மையாக வெந்திருக்கு. பீசஸ்லாம் கூட நான் வந்துட்டு அப்போ எடுத்து கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே வந்துட்டு மட்டன் வெந்திருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மட்டன் ஃப்ரை தனியாக பண்ணுறதுக்காக இப்போ மட்டனை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்துட்டு நான் குழம்புலையே விட போகிறேன். ஏன்னா வந்துட்டு குழம்புல கொழுப்போட நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ஸோ அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொழுப்பெல்லாம் வந்து குழம்புலையே விட்டுட்டு கறியை மட்டும் வறுக்கிறதுக்காக இப்போ நான் மட்டன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம குழம்பு வந்துட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு வாணலி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நான் பேசிக்காக குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துட்டு இப்போ மட்டன் குழம்பு நல்லா கொழுப்போட ஒரு மட்டன் குழம்பு வந்துட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் வறுக்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயம், வரமிளகாய், அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உளுத்தப்பருப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிச்சிட்டு சாப்பிட இன்னொரு அது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே வந்துட்டு சேர்த்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். தேங்காவும் வந்துட்டு இப்போவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனது தேங்காவும் வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டன் கூட வந்துட்டு அந்த தேங்காய் வந்துட்டு கடித்து சாப்பிடும்போது அதுவும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காவும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம், தேங்காய் எல்லாமே வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்துட்டு சேர்த்துக்கும் போது இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மட்டன்.
ஸோ சூப்பரான இந்த மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ சூப்பரான இந்த சுடு சுடு சாதத்துக்கு மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரையை வந்துட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அதுவும் கூட இந்த குழம்புல வந்துட்டு சுத்து கொழுப்பு வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மட்டன் சுத்து கொழுப்பு வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட தான் வந்துட்டு இந்த மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது போக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நைட்டில் வந்துட்டு இட்லி தோசைக்கு வந்துட்டு இந்த மட்டன் குழம்பு வச்சுக்குவோம். ஸோ அதுவும் வந்துட்டு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த மட்டன் லஞ்ச் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நாங்கள் இந்த மட்டன் இந்த மட்டன் லஞ்சை வந்துட்டு ஒரு மூவியோட பார்த்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். பாய்.